ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி எப்படிப்பட்டது என்றால், வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்கிறோம், எல்லாமும் நடக்கிறது கிடையாது. தெய்வத்துக்கு தேவையான ஒவ்வொன்றும் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாகவே நடக்கிறதில்லையே, எல்லாமே நமக்கு எதிராகவே நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒன்று, நம்ம செய்கிற விஷயத்த தெய்வம் ஏற்றுக்கிறது இல்லையா? இல்லை நம்ம செய்கிற விஷயத்த தெய்வம் பார்க்கறது இல்லையா? இல்லைனா நம்மளை தெய்வம் ஒரு ஆளாக நினைக்கவே இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு நீ இருக்கிறாய். அம்மா, நீ செய்கிற ஒரு தப்பை மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன், அதை நல்லா கேட்டுக்கோ. நீ என்றைக்கும் எப்பயும் யாருக்கும் எந்த குறையும் வைக்கலை. ஆனால் நீ செய்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கலை. நீ செய்கிற இந்த ஒரு தவறுனால தான் நீ எவ்வளவு வேண்டினாலும் விரதம் எடுத்தாலும் உனக்கு எதுவுமே நடக்கிறதும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ மாற்றிக்கிட்டா நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ வேண்ட அத்தனையும் நடக்கும். நீ நிறைய விஷயம் செய்கிற, எனக்காக பூஜை செய்கிற, நேரத்துக்கு விரதம் இருக்க, வியாழக்கிழமை வந்தால் காலையில் உணவு சாப்பிடாம எனக்காக விரதம் எடுக்க எல்லாமே செய்கிற. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டா, எனக்கு விரதம் இருக்கல சாப்பிடாம, எங்கேயாவது எந்த இடத்துலையாவது நீங்கள் எனக்கு விரதம் எடுக்கணும், சாப்பிடாம இருக்கணும், நீ சாப்பிடாம இருந்தாதான் உனக்கு நான் எல்லா விஷயத்தையும் செய்வேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? நீ சாப்பிடாம இருந்து பட்னி இருந்து என்னை வணங்குறதுனால உனக்கு எவ்வளவு பெரிய உடலுக்கு தீங்கு ஆகுது தெரியுமா? உன்னுடைய மனதில் எவ்வளோ பாரம் இருக்குது, உன் உடம்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது உனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுது. வாழ்க்கையில் அளவுக்கு மீறி கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்க நீ இந்த நேரத்தில் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். கவலையினால் சாப்பிட்றது இல்லை, கவலையினால் ஒழுங்காக தூங்குறது இல்லை. இதில் நீ நினைக்கிற தெய்வத்துக்காக விரதம் எடுப்போன்னு. தெய்வத்துக்காக விரதத்தை நீ எடுத்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், உடலை வருத்திக்காத. எனக்கு உடலை வருத்திக்கிட்டு சாப்பிடாம விரதம் இருக்கிற எனக்கு யாரையும் பிடிக்காது, அதை நான் ஏற்றுக்கிறதும் கிடையாது. சாப்பிட்டு தெம்பாக இருந்து வணங்குங்க. உங்களுக்காக நான் செய்கிறதுக்கு தானே இருக்கேன். எல்லா வழியிலையும் உங்களுக்கு உதவி அப்படிங்கிற ஒன்றை தரத்துக்கு தானே இருக்கேன். எந்த நேரமாவது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன்னா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் பட்டினியாக இருக்கீங்க? சில சமயத்தில் பட்டினி வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் மனதில் தெய்வத்தை நம்புங்க. தெய்வம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். நீங்கள் கேட்குற ஒவ்வொன்றும் கிடைக்கல, நடக்கலை அப்படிங்கிறத விட நம்பிக்கை வையுங்க. நீங்கள் எப்பயுமே நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் சாய் செய்வாரா மாட்டாராங்கிறது. ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு விஷயத்த என்னுடைய கண் பார்வைக்கு கொண்டு வந்துட்டீங்க. சாய் செய்வார் அப்படின்னு நம்பிட்டீங்க. அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கான நகரத்துக்கான வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம், என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு சாய் செய்வாரா மாட்டாரா அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டு உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க. அதே நேரம் நம்பிக்கையாக நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறல்ல, என்னையும் மனவேதனைக்கு ஆளாக்குறீங்க. உங்களுடைய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நம்பியும் நம்பாமையும் இருக்கிறது தான். என்னை நம்புறதுன்னா நம்புங்க, நம்ப இஷ்டம் இல்லையா என்னை வணங்காதீங்க. கஷ்டப்பட்டோ வாழ்க்கையில் நீங்கள் ஏதேதோ விஷயத்த, அதாவது சாய் செய்வாரா மாட்டாரா அப்படின்னு கேள்விக்குறியோடு செய்யும்போது, செய்யணும்னு ஆர்வமாக வந்தால் கூட
இந்த பிள்ளை தான் நம்மளை நம்புறதே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. புரிஞ்சுதா? நான் யாருக்கா இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்தை மட்டும்தான் காட்டுவேன். ஒரு நேரத்தில் கூட என்னுடைய பிள்ளைகளுக்கு தப்பான வழிகளை காட்டி அவங்கள கஷ்டப்படுத்திட மாட்டேன். புரிஞ்சுதா? பாக்கியம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ என்ன கேட்குற? உனக்கு தேவையான விஷயத்துக்கு வழியை கேட்குற. அந்த வழி கிடைக்கும். நீ எந்த அளவுக்கு என்ன நம்புறியோ, எந்த அளவுக்கு என்ன தீர்க்கமா சாய்கிட்ட சொல்லிட்டேன், சாய் செய்வார் அப்படின்னு நீ நம்புறியோ, அந்த அளவு உன் வாழ்க்கையில் உனக்கு சீக்கிரமாக வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உன்னை சொல்லியும் எந்த ஒரு குத்தமும் எந்த ஒரு விஷயமும் இல்லை. உன்னுடைய பயம் மொத்தமும் என்னவா இருக்குன்னா, இத்தனை நாள் நம்பணுமே, ஆனால் இது வரைக்கும் செய்யாத சாயா இனிமே செய்ய போகிறாரு அப்படிங்கிறது. இதுவரைக்கும் சாய் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு உனக்கு தோணியிருக்கலாம். உனக்கு எந்த நேரத்தில் எப்படி காப்பாற்றினேங்கிறது எனக்கு தானே தெரியும். சரிதானே? நான் சொல்கிற விஷயம் சரிதானம்மா? எந்த நேரத்தில் எப்படி காப்பாற்றினேங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு செய்கிற ஒரு ஆள் நான் இல்லை. என்னுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லாமல் செய்வேன். இப்போ கூட நான் ஏன் உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா, உனக்கு புரியணும். என்றைக்குமே சாய் ஏன் நல்லது செய்யலை, நம்ம வணங்குறோமே, ஏன் நமக்கு நல்லது செய்யலைன்னு யோசிச்சுக்கிட்டே நீ இருக்கக்கூடாதுல்ல. நீ செய்கிற தவறையும் சுட்டி காட்டணும் தானே? அதனால தான் சுட்டி காட்டினேன். புரிஞ்சு நடந்துக்கோ. தெய்வம் என்றைக்கும் உனக்கு உதவியாக இருக்கும். காலம் மொத்தமும் உனக்கு கேட்குற அத்தனை விதமான விஷயங்களும் உனக்கு செஞ்சு தரும் தெய்வம். நீ பொறுமையாக இருந்தா, நீ நம்பிக்கையாக இருந்தா, நீ எல்லா இடத்திலேயும் நீ என்னை பார்க்கலாம். நம்பிக்கை இல்லாமல் நான் எனக்கு சாயை பிடிக்கும், சாயோடைய பிள்ளைனா, சாய் எனக்காக நான் சாயோடைய பிள்ளை அப்படின்னு பேச்சுக்காக சாயுடைய பிள்ளை சாயுடைய பிள்ளைன்னு சொல்லாதீங்க. சாயை பிடிக்கும் அப்படின்னா முழுமையாக நம்பணும். எத்தனை சோதனைகள் தெய்வம் கொடுத்தாலும் நீங்கள் நம்பணும். நம்புனா மட்டும்தான் சாயுடைய பிள்ளை. நம்பாமல் பேச்சுக்கு நான் சாயுடைய பிள்ளை சாயுடைய பிள்ளைன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்களாக இருங்க. யாருக்காகவும் எப்பொழுதும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் தானாக நேரத்துக்கு சரியாக உங்ககிட்ட வந்து சேரும். நீங்களாக ஒரு நாள் திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த நாள் நடக்காமல் உங்களுக்குன்னு சாதகமான ஒரு நாள் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும். நம்பிக்கையை விட்டுடாதீங்க. என்னை எந்த அளவுக்கு நீங்கள் சந்தேகத்தோடு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வேண்டுதல் எல்லாம் தள்ளி தள்ளி போகும். இனிமேலாவது என்னை எப்படி நம்பலாம், எப்படி என்ன பார்க்கலாம், என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசியுங்க. நீங்கள் என்னென்ன விதமான விஷயத்தெல்லாம் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாம் கனக்கச்சிதமாக நடக்கும். எந்த நேரத்திலேயும் உனக்கு தோல்வி வராமல் இந்த சாய் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.